1 வீக் ஃபுல்லாக லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்கலாமா. டே 1 தயிர் சாதமும் உருளைக்கிழங்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை மிளகாய், கடுகு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி, மிளகு ஜீரக பொடி, உப்பு சேர்த்து கொடுத்தீங்கன்னா சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆயிரும். அடுத்து டே 2 சப்பாத்தியும் எக் புர்ஜியும் தான் செஞ்சுருந்தேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். சப்பாத்திக்கு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து பிணைஞ்சிங்கன்னா மதியம் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எக் புர்ஜிக்கு வெங்காயம், தக்காளி, கேரட், கேப்சிகம், முட்டைக்கோஸ் நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ஹெல்த்தியும் கூட. நான் இன்றைக்கி கேரட், வெங்காயம், தக்காளி தான் எடுத்திருக்கேன். கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, கேரட் எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு முட்டையை சேர்த்து பிரட்டினீங்கன்னா சூப்பரான எக் புர்ஜி ரெடி ஆயிரும். தேவைப்பட்டால் சிக்கன் மசாலா, மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். சப்பாத்திக்குள்ளே இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் மடித்து போடும்போது 2 நாள் ஆனாலுமே ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியாக இருக்கும். மதியம் குழந்தைங்க சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். டே 3 பாஸ்தா, எல்லாருக்குமே ஃபேவரட்டான பாஸ்தா. உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்ல சுடுதண்ணியில் பாஸ்தாவை போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்து பச்சை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேப்சிகம், கேரட் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டு மேகி மசாலா, சிக்கன் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்து கிளறினீங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிரும். அது கூடவே சைடில் கொஞ்சமாக மிளகு ஜீரகப்பொடி, உப்பு சேர்த்து ஒரு முட்டையை நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு அது கூட மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி ஆயிரும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி விட்டு கொடுத்தீங்கன்னா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்து டே 4 இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக குட்டி தோசையும் அது கூட வெங்காயம், தக்காளி, பட்டை மிளகாய், பூண்டு, உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லெண்ணெய் போட்டு தாளித்து கார சட்னி தான் செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்காவது லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுங்க. வெறும் தோசையை கொடுக்காம கொஞ்சம் ப்ரோட்டீனுக்கு ஒரு முட்டையும் சேர்த்து கொடுங்க. முட்டை மேலே கொஞ்சமாக உப்பு, மிளகு ஜீரகப்பொடி சேர்த்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணியிருந்தேன். இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து டே 5 பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிள், சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டிலவே பன்னீர் செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இதை செஞ்சுருந்தேன். கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கிட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், பட்டர் எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் அந்த பன்னீர் எடுத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அது கூட சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக சிக்கன் மசாலா, உப்பு, மிளகு ஜீரக பொடி சேர்த்து நல்லா சப்பாத்தியை நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு அது கூட உள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரையும் நல்லா ஸ்டஃப் பண்ணி 4 பக்கமும் மடக்கி லைட்டாக மேலாக தேய்ச்சி விட்டிங்கன்னா சூப்பரான பன்னீர் சப்பாத்தி ரெடி ஆயிரும். கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா மதியம் ஈவினிங்னு எப்போ சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வரும்.